இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றதுக்கான எல்லா டிப்ஸையும் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்ட்டினாலே பிரியாணி இல்லாமல் இருக்காது. அதுவும் மட்டன் பிரியாணின்னு சொன்னால் அதுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ இப்போ இந்த மட்டன் பிரியாணியை எப்படி நம்ம சூப்பராக பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். நம்ம செலக்ட் பண்ணுற இந்த மட்டன் முழுசாக சதையாகவும் இல்லாமல் முழுசாக எலும்பாகவும் இல்லாமல் கலந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் கொழுப்பும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே மட்டன் வேக வைக்கும் பொழுது நம்ம பிரியாணிக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே இந்த மட்டன்லேயே ஆட் பண்ணி வேக வைப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த உப்பு, காரம், மசாலா இது எல்லாமே அந்த மட்டனில் இறங்கி இருக்கும். நம்ம அந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது மட்டன் ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் இந்த பிரியாணியில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 1/2 தக்காளி, மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவையும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருந்த மட்டன் ரொம்பவே எலசாக இருந்ததுனால எனக்கு ஒரு 4 விசில்லையே நல்லா வெந்துருச்சு. மட்டன் வெந்துட்டுருக்க அந்த நேரத்தில் நான் இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன். இந்த 3/4 கிலோ பிரியாணிக்கு 4 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நான் ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்காக நான் அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் ஒரு தோராயமாக 150லேருந்து 200 ml வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதை 4த்தையும் மட்டும் நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். அது கூட நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்றது உங்களோட விருப்பம், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாமே நல்லா பொரியணும். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் புரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உடனே கொஞ்சம் நேரத்தில் தக்காளி, இஞ்சி பூண்டுன்னு போடக்கூடாது. வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம நல்லா டைம் கொடுக்கணும். இந்த வெங்காயம் சரியாக வதங்கலைன்னா நம்ம செஞ்சுருக்கிற அந்த பிரியாணி சீக்கிரமாக கெட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்பொழுதே நான் எடுத்து வச்சுருந்த அந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் எனக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு விழுது 3 ஹீப்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பச்சை வாசனைலாம் போன பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த புதினா, கொத்தமல்லியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருந்த அந்த புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே நல்லா சுருங்கி இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தக்காளி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ரஃப்பாக சாப் பண்ணாலே போதும். இது நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ இது கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், இன்னொரு டீஸ்பூன் ஸ்டோர் பாட் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த கடையிலேருந்து வாங்குகிற மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே வீட்டில் அரைச்ச இந்த பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிரியாணி மசாலாவில் பேசிக்காக ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது 3த்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதிலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மள நிறைய பேருக்கு இந்த பிரியாணி சாப்பிடும்போது ஹோல் கரம் மசாலா நமக்கு வரும்போது அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹோல் கரம் மசாலோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரியாணி மசாலாவாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் இது கூட 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் தனியாத்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நான் பண்ணும்பொழுது நாங்கள் தனியாத்தூள் சேர்ப்போம். நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது எல்லாமே ஒன்று சேர ஒரு சூப்பரான கிரேவியாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சுருந்த அந்த மட்டன் சூப்பை ஃபஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த குவான்டிட்டியில் பிரியாணி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைம்ஸ் நமக்கு அந்தளவுக்கு சூப் இருக்காது, அப்போ கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப எலசான மட்டன். அதனால் நான் இதை கிரேவியோடு போட்டு வதக்கலை, டைரெக்டாக அந்த தண்ணியோடவே ஆட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா மசாலாவும் போட்டு வேக வச்சதுனால அதில் ஆல்ரெடி மசாலாலாம் இறங்கியிருக்கும். ஸோ இப்போது நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த மட்டனை டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்ம இதில் அரிசியை போடணும். இப்போ நான் இந்த மட்டன் பிரியாணிக்காக எடுத்து வச்சுருந்த ரைஸ் பார்த்திங்கன்னா யூனிட்டி பிராண்டோட பாஸ்மதி ரைஸ். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம நல்லா கழுவி 20 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுருந்தா இந்த பாஸ்மதி ரைஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்ட பிறகு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படியே ஒரு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி இருக்குது. நம்ம போட்டிருந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சுன்னா நம்ம இதை தம் போட்டுடலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பழைய தோசை தவா மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆன பிறகும் கூட இதை உடனே ஓப்பன் பண்ணாமல் இதை அப்படியே 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா கமகமன்னு வாசனையோட நம்ம மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆட் பண்ணியிருந்த அந்த மட்டனுமே ரொம்ப ஸ்லோ குக் பண்ணதுனால அவ்வளோ சூப்பராக வெந்திருந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான அவுட்புட் உங்களுக்குமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.